Good morning to everyone, and welcome to our Alpha Academy 80th Independence Day celebrations. So I would like to welcome Mr. Arul for flag hosting. Before that, we'll start with the Tamil Thai one. And let's proceed with the flag hosting. I request Marul to do the flag hosting, followed by national anthem and speech. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Good morning all. Good morning. Happy Independence Day. Independence Day எதுக்காக கொண்டாடுறோம்? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லணும். இண்டிபெண்டன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? நோ. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் நவடேஸ் யங்ஸ்டர்ஸ். எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா நோ ஸ்பீச். ஏன்னா ஸ்பீச் கொடுத்தா மறந்துடுவோம். ஏன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்றத யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் போயிட்டு யூடியூப்ல இன்னைக்கு பாருங்க. ஏன்னா யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகிடும். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கேட்ச் ஆகாது. இன்ஸ்டாவில் போய் பாருங்க, ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, அதில் தான் உங்களுக்கு கேட்ச் ஆகும். 1947 வந்து we have received the freedom from British people. ஸோ அதுக்காக தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? அதை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாமே போயிடுச்சு. அதனால தான் இதை திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன், இந்த நாளை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங். இந்த ஃப்ளாக் மேலே போகிறதுக்காக எவ்வளோ பேரோட உயிர் போயிருக்கு, எவ்வளோ பேருடைய சொத்து போயிருக்கு, எவ்வளோ பேர் அவங்களுடைய லைஃப்பை விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, எல்லாரும் பார்ப்பீங்களா? யார் யார் பார்த்துட்டு சொல்லுவீங்க? வெரி குட். இன்னைக்கு போய் பார்க்கணும். ஓகேவா? எஸ், தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு பி கிவ் த ரெஸ்பெக்ட் டு அவர் country. Thank you very much. Yeah, now I request Subha to give
updates on the Vande Mataram. சாரி, நான் வந்து வந்தே மாத்திரத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்தே மாத்திரத்தை பற்றி பேசல. பட் எனிவே, இது 150th இயர் ஆஃப் வந்தே மாத்திரம். இந்த வருஷம் தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் தி ஓல்டு 2 ஸ்டான்சாஸ் அதில் இருந்ததையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியர் நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம இது பண்ணல. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த சாங் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்னுங்கிறது, செக்யுலராக இருக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக 2 ஸ்டான்சாஸ் எடுத்திருந்தாங்க. இப்போது அதை வந்து தே ஹவ் இன்க்ளூடட் இட் பேக். அந்த 150 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தே மாத்திரத்தில் வந்து தே ஹவ் brought it பேக். அது திஸ் இஸ் நம்மளோட பாஸ்டில் இருக்கிற சார் சொன்ன மாதிரி நம்ம ஏன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னுங்கிறது, நம்ம பாஸ்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ன எப்படி நம்ம இந்தியாவை வந்து இன்னும் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அப்போ 1947 இருந்த இந்தியாவை விட இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய க்ரோ ஆகிருக்கோம், இன்னும் க்ரோ ஆகணும். அந்த க்ரோத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்ததுன்னா, எல்லாரும் அவங்க டியூட்டிஸ் அஸ் அ சிட்டிசன் பண்ணினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி க்ரோ ஆகும். தேர் ஆர் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் ஆளுங்க இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, நிறையா நம்ம கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய செட்டப் இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரியை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகும். எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் க்ரோத்து, கல்ச்சுரல் க்ரோத்து எல்லாமே நம்மளுக்கு தேவை. அப்போது அதுக்கு சில்ட்ரன், இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி போய் பாருங்கள், போய் யூடியூப்பில் போய் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது, இப்போ நம்ம எப்படி முன்னேறி போயிட்டுருக்கோம், இன்னும் நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுங்கிறத பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. Thank you, Subha. Yeah, I like to conclude with quick touch upon a few things. ஸோ நம்ம சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது யூ கேன் கோ அண்ட் see the history. நம்ம பேச்சுரிமை கூட கிடையாது. we cannot voice something is wrong in the society. நீங்கள் பேசினாலும் தூக்கி ஜெயிலில் போடு, எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட், யூ ஆர் ஹேண்ட்கஃப்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃப்ரீடம் டு ரைட் டு ஃப்ரீடம் சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் யூ கேன் எக்ஸ்பிரஸ் வாட் யூ திங்க், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் ரைட் ஆர் ராங். யூ கேன் சேலஞ்ச் த பீப்புள் ஹூ இஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து முக்கியமானது. இன்னும் ரைட் டு ஈக்குவாலிட்டினா எவ்ரிபடி இஸ் சேம். ரைட் ஃப்ரம் த பர்சன் ஹூ இஸ் இன் கன்னியாகுமரி all the way till Kashmir, everyone is equal. One India, one nation, everybody is equal. So right to equality is another thing. And right against exploitation. So இப்போ நிறைய பிளேசஸில் பார்க்கலாம், சின்ன குழந்தைங்களாம் வேலை வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து, அடிமைத்தனம். ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அவனை வச்சு வேலை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ கவர்மெண்ட் கேம் அப் வித் மெனி திங்ஸ் டு stop those kind of things. So people வந்து they have their own rights to live in this country without these kind of exploitation. But right of freedom of religion, India வந்து we have many religions and it is your own rights to follow. So nobody is restricting you. நீங்கள் வந்து ஹிந்து தான் இருக்கணும், கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் முஸ்லீம் தான் இருக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ரைட் டு ரிலீஜன் இஸ் another thing which in the world we are one of the best country to live in. And you have cultural and educational rights. So basically government lot of steps எடுக்குது. Like our government schools and colleges நிறைய பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் படிக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் த பீப்புள் வில் கெட். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் த நேஷன் லைக் எனிதிங். ஸோ இட்ஸ் ஆல் வித் யூ. ஓகே. And again, constitutional remedies. Any issue you see in the public or you are facing some injustice, you have all the rights to go to the Supreme Court, High Court, and then claim your issues. Okay, so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் நமக்கு பண்ணியிருக்கு. So we should let us be part of the change. Let us support the family. Let's support in the nation. Let's support as a one nation. Okay, so that's my final thoughts to you.
and very happy Independence Day. I would like to conclude with vote of thanks. Thank you all for coming today and making this event more joyful. And thanks for all your patriotism. And as all our guests said, continue to respect our nation's pride, and also follow dignity and unity among yourselves, and respect everyone. Thank you.